காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 7வது நாள் விழாவை முன்னிட்டு நடைபெறும் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். இந்த உலக புகழ்பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த பிரம்மோற்சவத்தினுடைய காலையிலும் மாலையிலும் வரதராஜ பெருமாள் வெவ்வேறு பாலங்களிலே எழுந்தள்ளி வீதி உலா பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த நிலையில இந்த பிரம்மோற்சவத்தினுடைய முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த திருத்தேருக்கு ஒட்டி அதிகாலையே வரதராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று தொடர்ந்து வரதராஜ பெருமாள் காந்தி சாலையில் இருக்கக்கூடிய 72 அடி உயரம் கொண்ட 7 நிலைகளை கொண்ட திருத்தேரின் மீது அமர்ந்து தற்போது பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தற்போது பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போது கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது காஞ்சிபுரத்திலே குவிந்திருக்கிறார்கள். தற்போது வழிநடைகளுமே பக்தர்கள் கோவிந்தா முழக்கங்களை எழுப்பியவாறும் அதே போன்று கற்பூர ஆரத்திகளை காண்பிக்கும் தொடர்ந்து சாமி தரிசனமானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பிரம்மோற்சவத்தினை ஒட்டி தொடர்ந்து காஞ்சிபுரம் மட்டுமின்றி செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களை சார்ந்த போலீசார் ஆயிரக்கணக்கான தற்போது பாதுகாப்பு பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பிரம்மோற்சவத்தை ஒட்டி குற்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து போலீசார் கண்காணிக்கும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பிரம்மோற்சவத்தினுடைய இந்த முக்கிய நிகழ்வை ஒட்டி அதே போன்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வரக்கூடிய நிலையே பேருந்து மாற்றங்களானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 5 தற்காலிக பேருந்து நிலையங்களானது அமைக்கப்பட்டு மக்கள் செல்ல ஏதுவாக அந்த பேருந்து வசதிகளானது ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து இந்த உற்சவமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.